ஏய் நீ ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு அவளை பிடிக்கல. அவ உன்னை ஏதோ பழைய போட்டோ காமிச்சு ஏமாத்தி இருக்கிறா. என்னது? உனக்கு அவளை பிடிக்கலையா? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல. நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு காட்டுற பொண்ணுங்க எல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்க. ஏய் நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு பொண்ணு பிடிக்கிற வரைக்கும் நீ காமிச்சுதான் ஆகணும். உனக்கு என்னால பொண்ணு பார்த்து தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம். இனிதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா. பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. சரி இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாஸ்க்கு போன் பண்ணேன். இந்த எஸ்எஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு. எதுல போகுது? ஆட்டோல தான். லேடிஸ் ஃபங்க்ஷன். நான் வந்து என்ன பண்ண போறேன்? எனப்பா இப்படி சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம வீட்லயும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல. ஆஃப் கோர்ஸ். அப்போ உள்ள வந்து தெரிஞ்சுக்கோ. பாப்பா வேற என்ன சொல்லுச்சு? எப்போ ஹனிமூன்னு கேட்டுச்சு. அது கல்யாணம் ஆனும்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப முதல்ல அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானு கேட்டுச்சு. வரது ஓடுன்னு பார்த்தா அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? உன் கூடவே பெட்டி படுக்கையோட இத முதல்ல சொல்லி சொல்லுங்க. இல்ல விஜய், எனக்கு இது சரியா பாடல. எது? இது செட் ஆகும்னு எனக்கு தோணல. அதான் எதுங்கற? நம்ம லைஃப் ஒருத்த சூப்பர் ஹீரோவா இருக்கிறது ஊருக்கு வேணா சந்தோஷமான நிம்மதியான விஷயமா இருக்கு. ஆனா அவனை கட்டிக்க போறவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ டெஃபினட்டா கிடையாது. பயப்படுறியா?